வெல்கம் டு தமிழ் மேத் பாயிண்ட் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்து பயனடையலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஒரு சின்ன டாபிக் இன்றைக்கி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் PDE from the eliminating arbitrary functions. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணி ஏபின்ற கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். ஃபார்மேஷன் ஆஃப் PDE அப்படிங்கிறது எலிமினேட் ஆஃப் கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கலாம், அல்லது பிளேலிஸ்ட்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு புரியும். ஓகே, கொஷின் பார்க்கலாம். Z is equal to x plus y plus f of xy. இந்த இடத்துல ஏபின்ற கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் இருக்குது, f அப்படின்ற ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு தடவை எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் தட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் இருக்குது. அப்போது ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ், அதாவது டேஷ்னா ரோமன் லெட்டர் 1. டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் XY, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய XY ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? Y மட்டும் இருக்கும். ஸோ தட் இஸ், இது எப்படி எழுதலாம் நோட்டேஷனில்? P is equal to 1 plus y into f dash of xyன்னு எழுதலாம். அடுத்து dou z by dou y, ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y, y டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோன்னா 1 f dash of xy இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், y டிஃபரன்ஷியேட் பண்ணால் x மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ q is equal to 1 plus x into f dash of xy. இப்போது இந்த ஃபங்க்ஷனில் இருந்தாங்க நான் ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள். P minus 1 is equal to y f dash of xy. இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? Q minus 1 is equal to x f dash of xy. இப்போ இந்த f dash போகணும் அப்படின்னா என்ன பண்ணால் போதும்? டிவைட் பண்ணால் ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுறோம். P minus 1 divided by Q minus 1 is equal to y by xன்னு கிடைக்குங்களா? f dash கேன்சல் ஆகிடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை. ஸோ அதான் ஈஸியான வழியும் கூட. ஓகேங்களா? px minus x is equal to qy minus y. இப்போ எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு, x எல்லாம் ஒரு சைடு, அதாவது pqவை ஒரு சைடு கொண்டு வரோம். px minus qy is equal to x minus y. So this is a partial differential equation. PQன்றது நோட்டேஷன் தான். ஸோ Pன்ற நோட்டேஷன் என்னன்னா dou z by dou x into x மைனஸ் இது என்னதுங்க? dou z by dou y into y is equal to x minus y. ஆக்சுவலி இப்படியும் கொஷின் ஆன்சரில் 4 ஆன்சரில் இருக்கக்கூடியதில் உங்களுக்கு கொடுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு கொஷின் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இன்னும் ஈஸியாக புரியும். வாங்க பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். z is equal to e power of x minus y into f of x plus y. ஸோ இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அதனால தான் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. dou z by dou x is equal to ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அகைன் இ பவர் எக்ஸ் தான். ஸோ மேலே இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். இங்கே எஃப் டேஷ் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 கிடைக்கும். தட் இஸ் P is equal to தான் இந்த வேல்யூ, e power of minus xy into f dash of x plus y. ஸோ டேரெக்டாகவே நம்ம எழுதுகிறோம். ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு சொல்லும் போது ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மைனஸ்ன்றது பேஸில், இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா P by Q is equal to கேன்சல் ஆகிடுதுங்களா? இது ரெண்டும் divided by
மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ்ஒய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். பி மைனஸ் பி இ பவர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கியூ இ பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த இ பவர் ரெண்டையுமே கூட நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கூட ஆன்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பி ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 4 ஆன்சரில் எது இப்படியும் இருக்கும்ல இல்லைங்களா? டோ இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி இருக்கிறதுக்கும் சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் போடலாம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அருமையான வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.